இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அவரை விட்டுவிடக்கூடாது. அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். நம் அநேக மனிதருக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கும், அதிகாரிகளுக்கு பயந்து கர்த்தரை அசட்டைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறது. எப்படி வேணாலும் வர்றது, எப்படி வேணாலும் துடிக்கிறது, வந்தா வர்றது, வராட்டா போறது. இவங்க என்ன நம்மளை செய்ய போறாங்க? அல்லேலூயா. இவங்க என்ன நம்மளை பண்ண போறாங்க? இவங்க யாரு இப்ப தெரியாது. அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு இழந்து போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் பயப்படணும். தன்னை படைத்தவர், தனக்கு நியாயத்திருக்கிற நியாயாதிபதி, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பிரித்து கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். நமக்கு படியிறக்கிற பரம தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படாது மனிதர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கு பயப்படும் போது நம் கண்ணியை மாற்றிக் கொள்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போது எந்த மனிதரும் உதவி செய்ய முடியாது. ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா மனிதன் மூலமா உதவி செய்வார். அவர் நம்ம கூட இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு நமக்கு முன்னாடி வர முடியும். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை பக்கத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் கூட இருக்கிறதை உணர வேண்டும், அவருக்கு பயப்படணும். பயம் இருந்தால் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடுவீங்க. பயம் இருந்தால் கர்த்தருக்கு உற்சாகமாக நம்ம காணிக்கை கொடுப்போம். பயம் இருந்தா ஆண்டவர் நம்ம காணிக்கை கொடுக்கவே, தசமமாக கொடுக்கவே என்று கொடுத்து விடுவோம். பயம் இருந்தால் நிறைய பேருக்கு சர்ச்சை இயேசுவை குறித்து சொல்லணும்னு சொல்லிவிடும். அல்லேலூயா. பயம் இருந்தால் விக்கிரக ஆராதனை செய்யவே மாட்டோம். பயம் இருந்தால் நம்ம திருட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம். கணவன் இருக்கும்போது இன்னொரு கணவன், மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி. பிசாசு எல்லாரையும் நாசம் பண்றான் சாத்தான். ஏதோ ஒன்று ரெண்டு தான் உங்க தப்பி நடந்துக்கும். இது எல்லாம் பிசாசு கொண்டு குப்பையில தள்ளிவிட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சு துணிவா செய்யறாங்க. அல்லேலூயா. கொடுமையானது அதெல்லாம். அப்படி பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்ற மனம் திரும்புங்க. ஒரு பரலோகராஜ்ய சமீபத்தில் இருக்குது. மனுஷன் மனம் திரும்பும். இயேசு கிட்ட வரும்போது மனம் திரும்பும். மனம் திரும்ப முடியாதவங்க யாரும் வரமாட்டாங்க. அதே பாவத்தில் வாழ விரும்புகிறாங்க. அல்லேலூயா. மனம் திரும்ப ஏசப்பா கிட்ட வந்து மனம் திரும்ப. ஒரு காலம் கெட்டு சீரழித்தது. இயேசு கிட்ட வரும்போது சொல்ல முந்தின நடைமுறை மோசமுக்கு நிச்சயராக கெட்டு போன பழைய மனுஷன் செய்கை கலைந்து போட்டுது. பழைய வாழ்க்கையில கலைச்சு புது மனுஷனுடைய சாயலை தரித்துக்கொள். இயேசு கிறிஸ்துடைய சாயலை நீ தரித்துக்கொள். பரிசுத்தத்தில் நட, உண்மையில் நட, உத்தமத்தில் நட, தெய்வீக அன்புல நட. இந்த நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா.